நிலை பெற்றிருக்கான். நம்ம நிலை பெற்றானோ நம்ம ஒன்றுபடணும். எதை கொண்டு ஒன்றுபடணும் அப்படின்னு கேட்டால் மனிதன் ஐம்புலன்கள். இந்த உள்ளத்து கட்டுப்படுவது ஐம்புலன்கள்: பார்வை, கேள்வி, பேச்சு, சுவாசம், தொட்டுணர்வு, ஐந்துணர்வு. இந்த ஐம்புலன்களுமே இந்த கல்புக்கு கட்டுப்பட்டது தான். இந்த கல்பு விரும்பினாதான் ஒரு மனிதனை பார்ப்போம். இந்த கல்வி விரும்பினாதான் அவன் சொல்லக்கூடிய விஷயத்த காதை கொண்டு கேட்போம். இந்த கல்வி விரும்பினாதான் அவனுக்கு பதில் சொல்லுவோம். இந்த கல்வி விரும்பினாதான் அவன் நம்ம தொடுவோம். இந்த கல்வி விரும்பினாதான் அவன் நுகுக்க மாட்டான். இந்த கல்வி எதை விரும்பலையோ அதை செய்ய மாட்டார். இது நிலைப்பட்டது. ஐம்புலன்கள் ஒன்றுபட்டது. அதே மாதிரி இந்த கல்வை கொண்டு நாம் தறிபடணும். உண்டோ உள்ளத்தை கொண்டு நிலைப்படணும், ஐம்புலன்களை கொண்டு ஒன்றுபடணும். இந்த ஐம்புலன்களை ஒன்றாக்கி அவனை நினை கொண்டு அவனை தறிபடணும். அது எப்படி தறிபடணும் அப்படின்னு கேட்டால், நான் இல்லை அவனை ஒழிய, இலாகு தேவைகள், இல்லல்லா எல்லா தேவையும் அல்லாஹ்வுல ஒன்றும் இல்லை. இந்த அல்லாஹ்வுல ஒன்றும் இல்லை என்றைக்கு நம்ம சொன்னோமோ அன்னைக்கு நம்மள எது வெளியாகணும் அப்படின்னு கேட்டா முகம்மது வெளியாகணும். அப்போ அவ்வளமா கலக்கல்லால் அக்கல், அவ்வளமா கலக்கல்லால் நூறு. அல்லாஹ் முதல்ல படைத்தது அறிவு படைத்தான். அறிவுக்கு வந்து 100 தான் படைத்தான். இந்த 100 இருந்தால் தான் அறிவு வேலை செய்யும். இந்த 100 என்ன செய்யாது? அறிவு வேலை செய்யாது. அப்ப அறிவுன்னு சொல்றது அறிவு, ஆற்றல், அந்தரங்கம், உள்ரங்கம், வெளிரங்கம். இந்த 5க்கு தான் அறிவு. 6வது நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 5ஐ கொண்டு ஒன்றுபட்டு 6வது நிலை நம்மளை உருவாக்குது. 6வது நிலை நம்ம நினைச்சது உருவாக்குது. எப்படி உருவாக்குறது? நாம் ஒரு ஷேடை பயிற்சி பெற்றோம், முழுமையாக ஒப்படைச்சிட்டா நம்மளை என்ன நினைக்க அப்படின்னு கேட்டா, நம்ம பார்வை முதல் நிலை என்ன பண்ணா இல்முல் யக்கீன், வாபுது ரப்பக்க அத்தா ஏத்தியக்கல் யக்கீன், இல்முல் யக்கீன். நம்ம அந்த ஷேகிட உட்கார்ந்து இந்த தாலிமே முழுமையாக காது வழியா கல்வில செலுத்தணும். செலுத்தும் போது நமக்கு ஐனுல் யக்கீன். இந்த ஐனுல் யக்கீன் அப்படின்னு கேட்டா, கண் கண்டது காட்சி, காண்கிறதும் காட்சி, காணாமல் இருப்பதும் காட்சி. கண்டது காட்சி எதை கொண்டு பார்க்கறது? அல்லாஹ் பார்க்கறது. காண்காத காட்சி யாரை பார்க்கறது? ரசூலை பார்க்கறது. கண்டு கொண்டு யாரை பார்க்கறது? என்றைக்கு ஒரு மனிதன் ஷேகை பரிபூர்ணமாக உள்ளத்தில் வைத்து உணர்வுல நிலைப்பட்டு அந்த ஷேகை பார்த்து கொண்டு இருக்கானா, அவன் காண்காததை காண்பான், காண்காததை கண்டு கொள்வான். குருமான் சொல்றாங்களா, முப்பொருளை ஒன்றாக்கி முகம்மதுவில் அமைத்து ஆழத்தின் எவ்விருக்கும் அதனை படைத்து எவ்விருக்கும் உணவளித்து இறைவனாக அமைந்து எந்தென்னில் இருப்பவனே என்னாலும் காப்பாமே. 100 முகம்மதியா நாட்டத்திலே தரித்து நம்மளை வணக்கம் அப்படின்னு சொன்ன இது தொழுகை யார் தந்தா? நமக்கு தொழுகை யார் பெற்றுட்டு வந்தா? அந்த தொழுகை யார் எப்படி தொழுது காட்டினாங்க? ரசூலுக்கும் அல்லாஹ் தொழுது காட்டினான். ரசூலுக்கும் அல்லாஹ் தொழுது காட்டினான். ரசூல் அல்லாஹ்ட்ட படித்தாங்க. அந்த தொழுகை நமக்கு அல்லாஹ் தொழுது காட்டின யாரு? அதான் ஆர்சிகள் சொல்லுவாங்க, தொழுகிறவன் முகம்மது, தொழு அகமது, தொழுக அகது. தொழுகிறவன் முகம்மது. நம்ம என்ன சிபத்தில் இருக்கோம்? கலக்கல்லாம் ஆதம் அலா சுரத்தி முகம்மதி, முகமது சிபத்தில் இருக்கோம். கலக்கல்லா சலாத்தி அகமது சுரத்து. தொழுகை இருக்கிற யாருடைய சுரத்து? உருவாக்கி தந்தது யார்? முகமது. நிற்கிறது யாருடைய வணக்கம்? மரமட்டையுடைய வணக்கம். ருக்கு செய்து யாருடைய வணக்கம்? ஹைவாங்களுடைய வணக்கம். சுஜூ செய்து யாருடைய வணக்கம்? மலக்குடைய வணக்கம். அத்திகாரத்திற்கு யாருடைய வணக்கம்? கல்கடுகள், புல் பூண்டுகள், மலைகள், கல்கடுகள், புல் பூண்டுடைய வணக்கம். இந்த 4 வணக்கத்தை இது அல்லாஹு ஜல்ல அமானிதமா தந்திருக்கான். எல்லா வசதியும் அல்லாஹ் சொன்னான், எதுவுமே ஏற்கல. மனிதன் ஏற்கனான், மனிதன் ஏத்தான்.
இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்ல அநியாயக்காரன்னு சொல்றான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தொழுகை நாம் அநியாயம் செய்யறோம். எப்படி அநியாயம் செய்யறோம்? நாம் செய்த தொழுகையில மகரிப் தொழுகிருக்கோம். இந்த தொழுகையில ஒழுங்காக நீத்து வைத்திருக்கோமா? ஒழுங்காக நாம் தஸ்பீஹ் செய்திருக்கோமா? ஒழுங்காக நாம் திலாவத் ஓதிருப்போமா? நாம் ஒழுங்காக ஷாஹிது சொல்லிருப்போமா? ஒழுங்காக நாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஸலவாத் சொல்லியிருக்கோமா? ஒழுங்காக அந்த ஸலவாத்துக்கு பதில் நம்ம ஆன்மா சொல்லியிருக்கா அப்படின்னு சிந்தித்து பார்த்தா இருக்க முடியாது. நம்ம தொழுகை நம்ம கையில கிடைக்காது. அப்ப அந்த தொழுகை தொழுகணும் அப்படின்னு சொன்னா அறியணும், உணரணும், பெறணும், பெற்றுக்கொள்ளணும். இந்த இல்மு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சரியத்து சொல்லும். உலகங்கள் சொல்லுவாங்க, செய்வாங்க கேட்டா செய்ய முடியாது. அப்ப சேகுமார்கள் என்ன செய்வாங்க? மூச்சை போடு கொடுத்து அவங்க கல்பை நிலைப்படுத்தி இந்த கல்பை உண்டுபடுத்தி இந்த கழிபட தருப வைத்து அல்லாவோட இணங்க செய்வாங்க. ரசூலோட உருகு செய்வாங்க. அல்லா ரசூலும் சேர்ந்து அந்த தொழுகாகி முழுமையாக செய்யும், உருவாகி நிற்கும். எப்படி போல சித்தின்பம் பேரின்பம் சொல்ல முடியல. சித்தின்பம் சொல்றது மனைவி பார்க்கிறோம், இணங்குறது. அடுத்து உருகு, ரெண்டும் சேர்ந்து உருகும். நம்மள என்ன உருவாக்கி வரும்? குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் யாருக்கு வரும்? அல்லா நானதான் வரும், நம்ம நானா வர முடியாது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய இராதத்துகள், நாம் செய்த இஸ்திகாமத்துகள் அது அல்லாவுக்கு இணக்கமாக ஆக்கிக் கொள்ளணும். இன்னைக்கு அல்லாவோட இருக்குண்டோ 10 40 50 பேர் திக்ர் மஜ்லிஸ்க்கு வந்திருக்கோம். நாம் திக்ர் செய்யணும். எதுக்காண்டி வந்திருக்கோம்? சில மனதோட கல்வி பெண்களுடைய நினைப்பிலையும் ஆண்கள் மனசு இன்னைக்கு என்ன எப்போ 60 100 அது மாதிரி லாயில இருக்குது, 33 ஓடிச்சு என்ன அப்படின்னு மனசுல சில ஆளுடைய எண்ணம் இருக்கு. அது பார்வையில தெரியுது நமக்கு. தெரிஞ்சில உங்க மனசுல தெரிஞ்சில்ல. 66 சொல்லுவாங்களே, 100 சொல்லுவாங்களே, 33 முடிச்சுட்டாங்களே, அதுல ஒரு கயிறு இருக்கும். அதுல ஒரு கயிறு இருக்கும். அப்போ ஒரு மனிதன் நாம் உருகிறது, இணங்கிறது, உருகிறது, உருவாக்குறது. அப்போ நாம் யாரோட இணங்கணும், யாரோட உருகணும், யாரை கொண்டு உருவாகணும்? அல்லாஹ், ரசூல், ஷேக். இதுக்கு பேர் தான் ஃபனாஃபில்லா, ஃபனாபி ரசூல், ஃபனாபி ஷேக், பக்காபில்லா. முதல்ல அல்லாஹ்வை நிலைப்படுத்தி ரசூலை கொண்டு ஒன்றுபடு, குருவை கொண்டு தரிபடு. அப்போ இந்த நிலை ஒழுங்கா இருந்தா தான் இந்த வாழ்க்கையில மனிதனுடைய எல்லா நிலையும் ஒழுங்கா இருக்கும், எல்லா நிலையும் சீரா இருக்கும், எல்லா நிலையும் வழிபடும், உனக்கு வழி கிடைக்கும். எங்க ஷேக் நாயக்கா உட்கார்ந்துருப்பான். ஆனால் மொலானா பெரிய இந்த பேர் நல்ல பேர்லாம் ஜாபர் தானே நம்ம பேரு, ஹீராபாய். அவ வருவா, அமைதியா இருப்பா, ஒரு குடிதான் செய்வா. என்ன அதுக்கு தான் வந்தேன்னு கேட்பா. அப்ப அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா, மனிதன் இல்முல் யகீன், நாம் இந்த கல்வை கொண்டு இந்த காது வழியாக நாம் எந்த இல்மை கேட்கிறோமோ அந்த இல்மை கொண்டு உருவாகணும். ஐனுல் யகீன், திட்டவட்டமான பார்வை கொண்டு நாம் பார்க்கும்போது உள்ளம் உணர்வு உறவு. உள்ளம் ஷேகுடைய சுரத்து, உணர்வு ரசூலுடைய சுரத்து, உறவு யாருடைய சுரத்து? அல்லாஹ்வுடைய சுரத்து. உறவு யாருடைய சுரத்து? அல்லாஹ்வுடைய சுரத்து. அப்ப இந்த நிலைக்கு உள்பாடு இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன். உண்மை நிலைநாட்டணும், உண்மை பேசணும், உண்மை சொல்லணும், உண்மை செய்யணும், உண்மையாக வழிபடணும். கமால் யகீன். இந்த கமால் யகீன் சொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இல்முல் யகீன், இலாஹு ஐனுல் யகீன், இல்லல்லாஹ் ஹக்குல் யகீன்.
முகமது ரசூல்லா கமாலுக்கு, முகமது ரசூல்லா கமாலுக்கு. அப்போ நான் அல்லாஹ் நெருங்கல இருந்தாலும் அல்லாஹ் திரும்ப சொல்லலாம், குல் இன் குந்தும் தொகைபூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். குல் நபியை நீங்க சொல்லுங்கள், யார் என் மீது பிரிவு வைக்க நினைக்கிறாரோ அவர் யார் மீது பிரிவிக்கணும்? ரசூலும் மீது பிரிவிக்கணும். நம்ம ரசூல் மீது பிரிவித்தா கூட போடாது, ரசூலை யார் பிரிப்பட்டாலும் அவர்களும் பிரிவு வைக்கணும். சஹாபாக்கள், தாபிங்கள், தபு தாபிங்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், ஆர்சிங்கள், ஷேக்மார்கள். நான் பிரிய வைக்கும் போது, அவரை பிரிய வைக்கும் போது ரசூலுடைய பிரியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பிரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் குருநாதர் சொல்லுவான், ஆசை நேசம் பாசம். அல்லாஹ் ஆசைப்படுவான், ரசூல் நேசம் வைப்பாங்க. அல்லாஹ் ரசூல் கூட அல்லாஹ் ரசூல் யாரெல்லாம் நேசப்படுறாங்களோ அவங்கள நேசப்படுவாங்க. அப்போ அவங்கள என்ன செய்வாங்க? நேசப்படுவாங்க. அப்போ ஒரு மனிதனோட நிலைப்பாடு என்ன, ஒரு மனிதனோட உறுதிப்பாடு என்ன, ஒரு மனிதனோட தரிபாடு என்ன அப்படின்னு பார்த்தால், வாபுது ரப்பக்க அத்தா ஏத்தியக்கில் யக்கீன். வாபுது, நீங்க வணங்குங்கள், உறுதி வர வணங்குங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க, தோது நிற்கிறாங்க, அம்பை கொண்டு எரிஞ்சிட்டாங்க, அவங்க சலாம் வாங்கிட்டாங்க. அந்த அம்பை இழுக்கிறாங்க, வர மாட்டேங்குது. அப்போ இணங்குறல், உருகுதல், உருவாகுதல் அல்லாவோட இணங்கிருந்தாங்க. இது நல்ல கூட என்ன செய்யுது? இணங்கிருந்துச்சு. அவன் உடல் உருவாக்கி யாரோட இருந்துச்சு? அல்லாவோட இருந்துச்சு. அல்லாவோட இருக்கும்போது என்ன செய்யல? அந்த அம்பு வெளியே வரல. ஏன்னா ரெண்டாவது திருப்பி தக்பீர் கட்டினாங்க, உருவுனாங்க, வந்துட்டு. அப்ப நமக்கு ரோல் மாடல் யாரு? சஹாபாக்கள். அது வழியிறது யார்? தாபிங்கள், தபு தாபிங்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள். அது மாதிரி இன்னைக்கு நம்ம இருக்கோம். திக்ர், உள்ளத்தால் நினைக்கிறது, நாவால் சொல்றது, நாவை நினைக்கிறது, ரூஹால் உணர்த்துறது, ரூஹால் உணர். இந்த ரூஹால் உணர்த்தும் போது உன் உடல் முழு உருகும், இரத்த நாணங்கள் உருகும். இந்த இரத்த நாணங்களுடைய உயிர் அணுக்கள் என்ன செய்யும்? உருகும். இந்த உயிர் அணுக்கள் எதை பார்த்துட்டு இருக்கோம்? அலஸ்து பிறப்பிக்கும் காலு பலா. அல்லாஹு லிசானத்தலா இந்த ஆன்மாக்கள்லாம் எழுப்பி வைத்து கேட்டான்ல, உன்னோட நாயன் யார்? அப்போ உன்னோட நாயன் யாரும் சொல்லிச்சோ? நீ நான் சொல்லிச்சோ. அடுத்த ஆர்சிகள் சொல்றாங்க, அது சொல்ல, நீ நான் நினைப்பா, நீ இல்லாம நான் எங்கேருந்து வந்தேன்? இந்த ஆன்மாக்கள் சொல்லிட்டேன், நீ இல்லாம நான் எங்கேருந்து வந்தேன்? நீ எல்ல இருக்கப்போ நானே வந்தேன், நீ எல்லாம் வரும். அதே மாதிரி அல்லாஹு லிசானத்தலா நம்மள நிறைவா இருக்கிறான். அண்ணன் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவா இருக்கான். அல்லாஹ் திருமண ஃபாலம் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ் லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. அல்லாஹ் ரசூல் நிறைவா இருக்கான். நாம் உணரணும், அறியணும், பெறணும். நாம் கை கொடுத்த ஷேகு மூலமா பரிபூர்ணமா யார் பெற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ் ரசூலும் பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் லிசானத்தலா உங்களை என்னை பரிபூர்ணமாக்கி. சுகுருஷாவுடைய மகா சஜாதா வந்திருக்காங்க, அவங்க சிறப்பாக பேசுகிறோம். அவங்க பேச கேட்டு ஆசைப்பட்டு தான் கொஞ்சம் சுருக்கமாட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம தலி மாற்ற முடித்தோம், திக்கரையும் குறைச்சோம். ரசூலுடைய இஷ்கை பற்றி பேசுவாங்க. அல்லாவோட இது கொண்டு அவர் தகப்பாடு துவாவுக்கு நிறையா இருக்குது. எல்லா நெருப்பாய்க்கும் அல்லாஹு ஜல்ல கொடுக்கப்பட்டு அல்லாஹு அவர் தவனாருக்கு என்ன பாக்கியங்கள்லாம் கொடுத்து அனைவரும் அதோட மேலே பாக்கி கொடுத்து நிறைய மக்களுக்கு ஹிதாயத்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக அல்லாஹு ஜல்ல சாப்பிட்டார் நிறைய மக்களை ஹிதாயத்து பண்ண ஆசையோடு நான் பேச அழைத்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.